ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம இம்மோரல் கில்ட் எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். ஹீக்ரூவோட டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள வேட்டையாட போயிருக்கும் போது மான்ஸ்டர் எல்லாமே ரவுண்டு கட்டி அவங்கள தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். எப்பவும் போல மான்ஸ்டர் ஹிட்டமுக்கியை தாக்கிட்டு இருக்கும் போது டாக்ஸிகோ உடனே போய் உன்னோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி ஹிட்டமுக்கியை காப்பாத்துன்னு சொன்னோன்னே, பாஸ் என்னால முடியாது, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்கும். டாக்ஸிகோவை நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. மெய்டனா உன்னோட சப்போர்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னே, என்னால முடியாது, நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொன்னோன்னே, இதுக்கு ரெண்டையும் கொண்டு வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். சென்பாய், இது ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலை, அதனால நான் என்னோட பெர்சர்க் பவரை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ யூஸ் பண்ணவும் செஞ்சிட்டு இருப்பா. அவளோட ஃபுல் பவருக்கு மாறி சண்டை போடுறதுக்கு தயாராகிறத பார்த்தோன்னே, சீக்கிரத்துல நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே ரொம்ப ஆபத்தா இருந்துட்டு இருக்கு, நீங்க எங்கேயும் போக கூடாது, நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை கேப்சர் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இருக்கிற பெரிய ஆபத்தே நீ தான் சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். ஆனாபட்டோட பெர்சர்க் பவரை பயன்படுத்தி ஒரு வழியா அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அவ தனியாலவே இருந்து தோக்கடிச்சிருப்பான். எல்லாம் முடிச்சக்கு அப்புறம் அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நினைச்சு கில்டுல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன மன்னிச்சிரு ஹிக்குன், என்னால எதுவுமே பண்ண முடியல, இல்லவே இல்ல, இதுல என்னோட ஜட்ஜ்மெண்ட் தான் தப்பாயிட்டு, ரெண்டுமே ஒன்னத்துக்குமே உதவாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நான் சண்டை கூட்டிட்டு போய் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு இதே போதும், நாளைக்கு உங்க இஷ்டப்படி நீங்க என்னனாலும் ட்ரெயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே, நாளைக்கு நம்ம இஷ்டப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணுமா, அப்ப நான் நாளைக்கு எனக்கு டே ஆஃப் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு டாக்ஸிகோ அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பிட்டு இருப்போம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அனபாட்டா எனமேட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணதுக்காக வர்றத பார்த்தோன்னே, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அனபாட்டான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். சென்பாய்க்கு என் மேல ஏதாச்சும் பிரச்சனையா, என்ன பார்க்கும்போது ஃபுல்லாவே ஏதோ ஒரு ஃபீலிங்ல அலையிற மாதிரி அலைஞ்சிட்டு என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. கடைசியா நடந்த பேட்டில்லையும் நான் தனியாலாவே இருந்து 10 மான்ஸ்டரை தோக்கடிச்சேன். அப்படி இருந்துமே மத்த டீம்மேட்ஸ் கூட சேர்ந்து பேசுற மாதிரி என் கூட எந்த விதமான டைமையும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, என்ன விட்டு ரொம்பவும் தூரமா கடந்து போயிட்டே தான் இருக்காங்க. நான் ஒவ்வொரு வாட்டி மான்ஸ்டரை தோக்கடிக்க எனக்கும் என்னோட சென்பாய்க்கும் நடுவுல இருக்கிற கேப் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா ஆயிட்டே தான் இருக்கு. என்னோட சென்பாய் என்ன வெறுக்கிற வகையில நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எனமே ஹீக்ரூட்ட சொல்லிட்டு இருப்பான். இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, இனிமே நான் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். எனமே சன், ஒருவேளை நான் திரும்பி வரலனா என்னோட பொறுப்பு எல்லா வேலைகளையும் நீங்க கிட்டே ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறத பார்த்தோன்னே, இவன் சொல்றபடி பார்க்கும்போது திரும்பி வரமாட்டானா, ஒரேடியா செத்துருவானான்னு சொல்லிட்டு எனமே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அவன் டைரக்டா போய் ஹானாவோட அந்த 4 பட்லர் கிட்டையும் போய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். நாங்க மட்டும் இதை கொண்டு போய் எங்களோட லேடிட்ட சொன்னா இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, எங்களால அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ். அனபாட்டாவோட பெர்சாக் பவர் மூலமா என்னெல்லாம் பெரிய ஆபத்து நடக்குதோ அது எல்லாத்தையுமே உண்மையா அவகிட்ட சொல்லதுக்கு இதுதான் கரெக்டான டைம் சொன்னோன்னே, ஹீக்ரூ சொல்றதும் கரெக்ட் தான், இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம். ஆனா இந்த உண்மையை மட்டும் அவ கண்டுபிடிச்சிட்டானா அவளோட பெர்சார்க்கு சொல்ற அந்த பவரை கடைசி வரைக்கும் அவ சீல் பண்ணிடுவா. இத கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் மாதிரி ஒரு டைரி எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அவ சின்ன வயசுல இருந்தே பெர்சார்க்கு சொல்ற அந்த பவருக்கு அடைஞ்சு எந்த மாதிரி கோமாளித்தனம் கூத்து எல்லாமே பண்ணிருக்கான்னு சொல்ற எல்லாமே அந்த போட்டோல இருந்துட்டு இருக்கும். என்னோட லேடியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஸ்ட்ரிக்டா தான் இருந்துட்டு இருப்பாங்க, ஆனா பெர்சாக்கான பவரை அடையும் போது அவங்க கூட இருக்கிறவங்க கூட ரொம்ப அன்பா பழகுவாங்க. அந்த மாதிரி ஒரு பவரை அவங்க மொத்தமா சீல் பண்ணிட்டாங்கன்னா எங்க லேடிட்டு அந்த அன்புன்னு சொல்ற வார்த்தைக்கே இடம் இல்லாம போயிடும். அதனால இன்னொரு வாட்டி நீங்க யோசிக்கிறது நல்லதுன்னு சொன்னோன்னே, சரி நான் இதை யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நைஸா அந்த டைரி எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, இது நாங்க மிஷனுக்கு போயிருக்கும் போது அவ பெர்சாக்கான பவர் அடையும் போது டாக்ஸிகா ஃபுட்டேஜா கேப்சர் பண்ணி வச்சிருக்கா. நான் இப்ப என்ன பண்ண போறானா, ஹனபாட்டாவை என்னோட வீட்டுக்கு வர வச்சு இந்த வீடியோவை போட்டு காட்டி அவள்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அவனோட பட்லர்ஸ் எல்லாருமே மொத்தமா பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இங்க நடந்த எல்லா விஷயத்திலையும் நானும் ஒரு பங்கா வகிச்சிருக்கேன், அதனால இந்த பொய்க்கு இப்பமே நம்ம ஒரு எண்ட் கார்டு போடுறதுக்கான டைம் வந்துட்டு. ஹீக்ரூ, உன்னோட ரிப்போர்ட் நல்லபடியா வரதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னோன்னே, என்னது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்களும் என் கூட வந்தே தீரும் சொன்னோன்னே, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் பதறி அடிச்சு அங்க இருந்து ஓடிட்டு இருப்பாங்க. அனபாட்டா, நீ இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தனா என்னோட வீட்டுக்கு நீ வர முடியுமா சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னது உங்க வீட்டுக்கு வரணுமா, இவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அவ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அவன் சொன்ன மாதிரியே ஒரு
பிரின்சஸ் மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு அவ வீட்டுக்கு வர்றத பார்த்தோன்னே நான் உங்களுக்காக அதிகமான குக்கீஸை நானே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை நான் கூட சாப்பிட்டு பார்க்கல, உங்கள்கிட்ட தான் டைரக்டா கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன்னு சொன்னோன்னே அப்ப நான் ஃபர்ஸ்டா என்ன சாப்பிட வச்சு டெஸ்ட் பண்ணதுக்காக தான் கொண்டு வந்திருக்காளா. இதை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது நான் சீக்கிரத்துல கோமால போறதுக்கு இப்பவுமே இவ வழி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது இதை நான் உங்களுக்காக தான் உருவாக்கினேன். இது பார்க்கறதுக்கு அழகா இருந்துட்டு இருக்குல்ல, பார்க்க அழகா தான் இருக்கு, தின்னு பார்த்தா தானே தெரியும் சொல்லிட்டு அவன் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கு. ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், எதுக்காக என்ன இன்னைக்கு நீங்க தனியா உங்க வீட்டுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த வீடியோவை உன் கூட சேர்ந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீடியோவை போட்டக்கு அப்புறம் எக்கார்ந்து கொண்டும் உன் மனசுக்குள்ள ஏதாச்சும் கற்பனையை வளர்த்துக்கிட்டு என்ன நீ போட்டு தள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன எனக்கு பேய் படமா போட்டு காட்ட போறீங்க, அதை விடவும் ரொம்ப பயங்கரமான படம் சொன்னோன்னே ஒருவேளை இது பேய் படமா இருந்துச்சுன்னா நான் என்னோட சென்பாய கெட்டி எனக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. வீடியோ டெலிகாஸ்ட் ஆவறத பார்த்தோன்னே அவளை விட ஒரு 10 அடி தள்ளி தூரமா போய் ஜாக்கிரதையா போய் நின்றுட்டு இருப்பான். அதுல ஹனாபாட்டா அவளோட பெர்சாக் பவர் அடையும் போது நடந்த வீடியோ எல்லாமே இருக்கிறத பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பேய் படத்தை நான் பார்த்ததே கிடையாது, யார் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவ பார்த்து டிவியை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹனாபாட்டா கொஞ்சம் அமைதியா இரு, இந்த வீடியோவை யாருமே எடிட் பண்ணவே இல்லை, இப்ப நான் உன்கிட்ட காட்டுறதுதான் ஒரு சீரியஸான பிரச்சனை, நீ ஒவ்வொரு வாட்டியும் பெர்சாக் பவர் அடையும் போது இந்த மாதிரி தான் நீ முரட்டு பொம்பளையா மாறிடுற, அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிரீன்ல அவனை கட்டி அணைச்சு உடும்பு பிடி போடுற எல்லாமே அவளுக்கு பார்த்தோன்னே சென்பாய் நீங்க இதை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவனை இறுக்கி அணைச்சிட்டு இருக்கும்போது என்னால மூச்சு விடவே முடியல, ஒவ்வொரு வாட்டியும் இவ என்ன கெட்டி அணைக்கும் போது என் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, ஸ்கிரீன்ல என்ன நடக்கும் அதே மாதிரிதான் இப்போ ரியாலிட்டியாவும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ கொண்டு வந்த குக்கீஸை எடுத்து அவன் வாயில எடுத்து திணிச்சிட்டு இருப்பான். அந்த பயங்கரமான ஃபுட் அவளோட ட்ரெஸ் அப்படி பஸ்டாக வச்சுட்டு இருக்கும். அப்போ அவ ஒரு கதை சொல்லதுக்கு தயாராயிட்டு இருப்பா. என்னோட ஃபாதர் மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்கவே முடியாது, போன வருஷம் எங்க அப்பாவுக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிச்சு, அது கிடைச்சதுல இருந்து அவர் வாரியர் தொழிலை விட்டுட்டு எப்பவும் பார்த்தாலும் அந்த கம்பெனியில வேலை பார்க்கறதே முக்கியமான வேலையா வச்சுட்டு இருந்தாங்க. அப்பந்தான் பக்கத்து டவுன்ல இருந்து ஒரு வாரியர் வந்து எங்க அப்பா கூட சண்டை போட்டு எங்க அப்பாவை தோக்கடிக்க கூட செஞ்சான். இந்த கவலையில எங்க அப்பா இருக்கிற நேரத்துல தான் ஒரு நாள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து டவுன்ல 19 வயசான ஒரு புது ஏஸ் இருக்கிறதாவும் அவன் ரொம்பவும் டேலண்டா இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வரைக்கும் என்னோட ஃபாதர் யாரையும் அவ்வளவு சிக்கத்துல புகழ்ந்து நான் பார்த்ததே கிடையாது. அதை பார்த்த உடனேயே நான் முடிவு பண்ணேன், உங்களே மாதிரி நான் ஒரு பவர்ஃபுல்லான வாரியரா மாறணும்னு சொல்றனாலதான் உங்களை ரோல் மாடலா பயன்படுத்தி இந்த அளவுக்கு நான் ஃபீலிங்ஸோட இருந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவ சொல்றத பார்த்தோன்னே என்ன மன்னிச்சிருங்க சென்பாய், நான் உங்களுக்கு நல்ல விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா கடைசியில பார்த்தனா உங்களுக்கு வலியையும் வேதனையும் தான் நான் கொடுத்திருக்கேன். இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது, நான் பெர்சாக்கான பவரை அடையும் போது ஃபுல்லாவே என்னோட வீட்டுல இருக்கிறவங்களும் இதே மாதிரி தானே கோவப்பட்டிருப்பாங்க, அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சு ஒரு கோபத்தோட தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி எதுவுமே நாங்க நினைக்க மாட்டோம் மை லேடின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கோதால அவங்க 4 பேருமே குதிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாமே நல்ல சுமூகமா முடிஞ்சக்கு அப்புறம் என்னமோ இருக்க நாளும் தான் சேர்ந்து இவ்வளவு சமாதானப்படுத்தின மாதிரி ரொம்ப பெருக்கெடுத்து ஓட்டிட்டு இருக்கு, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நீங்க என்ன வெறுக்கவே இல்லையா, உங்க மேல எங்களுக்கு அதிகமான அன்பும் அக்கறையும் தான் வந்திருக்கு தவிர நாங்க உங்களை வெறுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹானபாட்டா நானும் உன்னை வெறுக்கவே இல்லை, ஒரிஜினலா சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் டைம்ல உன்னோட பெர்சார்க்கான அந்த பவரை சீல் பண்ணணும் தான் ஆசைப்பட்டேன், ஆனா இப்போ உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு, என்னோட மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ இந்த பவரை நீ எவ்வளவு நேரம்னாலும் யூஸ் பண்ணிக்கோ, உன்னோட இந்த பவர்ஃபுல்லான ஸ்கில்ல பயன்படுத்தி நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீ ஆசைப்பட்டு இருக்க, உன்னோட பவரை பயன்படுத்தி நீ யாரையுமே தாக்காத வகையில நான் பாத்துக்கிறேன், ஆனா என்னால கண்ட்ரோல்ல இருக்கவே முடியாது, ஒருவேளை நான் உங்களுக்கே பெரிய பிரச்சனையை பண்ணிட்டேன்னா நான் என்ன செய்யன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உன்னோட ஸ்டோரி எல்லாத்தையும் கேட்டக்கு அப்புறம் எனக்கே உன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு சொன்னோன்னே என்னது என் மேல உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துட்டா, நீ சண்டையில ஜெயிக்கணும்னு சொல்ற ஒரு வெறியோட இருக்க, அது என்னன்னு சொல்ற ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே மனசுக்குள்ள வந்துட்டு சொன்னோன்னே இல்ல உனக்கு மனசுக்குள்ள எதுவுமே வரல, இப்பதான் எல்லாமே மாற போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட பேச்சுவார்த்தை எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் ஹீக்குருக்கும் ஹனபாட்டாவுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேரிங் மேட்ச் நடக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். முட்டாள் சென்பாய், என் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸை உன்னால கண்டுபிடிக்கவே முடியல, நீ இனிமேல் நீ உயிரோட இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட வெப்பனை பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.